ஹோட்டலுக்கு போன உடனே ரூம் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ரிசர்ச்சராக மாறிடுவோம். அது என்ன தெரியுமா? ஹோட்டல் ரூம்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஹோட்டலுக்கு போன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே டேப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தான். லெஃப்ட் ரைட்டா இல்லை சென்சாரானா எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒன்றும் நடக்காது. அப்போ நம்ம மனசுக்குள்ள இது டேப்பா இல்லை எஸ்கேப் ரூம் பசிலான்னு தோணும். கரெக்டாக அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கேஷுவலாக ஒரே டச்சில் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கூலாக போயிடுவார். அதை பார்த்துட்டு நம்ம மட்டும் எம்பாரசிங் மூடில் இருப்போம். அடுத்த டாஸ்க், ஷவர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்டார்டிகா வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் அடுத்த செகண்ட் சென்னை மே மந்த் வரும். நடுவில் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே குளிக்க வந்தோமா இல்லை வெதர் ஃபார்காஸ்ட் எடுக்க வந்தோமான்னு டவுட் வரும். இது எல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு டாஸ்க் இருக்கு. ஏசி ரிமோட் எடுப்போம். அதில் பட்டன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான். வேறு ஏதாச்சும் டச் பண்ணால் ஏசியை ஆஃப் ஆகிடுமோன்னு ஒரு பயம். எதுக்கு ரிஸ்க்கு? மற்ற பட்டன்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும்னா ஏசி ரிமோட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வச்சுடுவோம். எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம்னு போனால் அங்கே பஃபே சிஸ்டம் இருக்கும். பஃபேல ஒரே ப்ராப்ளம் தான், எல்லாமே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம்னா சொல்லியே பிளேட்டை ஓவர்லோட் பண்ணிடுவோம். ஃபைனலாக பிளேட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஐட்டம்ஸும் நம்ம தான் எடுத்தோமான்னு தோணும். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சா ஹோட்டல் ஸ்டேயோட கிளைமேக்ஸே இப்போ தான். செக் அவுட் பண்ண ரெடியாகும். ஃபோன், வேலட், சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டோமானா ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணுவோம். டோர் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே ஐயோ ஏதாவது ரூம்குள்ளே விட்டுட்டு வந்துட்டோமானா திரும்ப டோர் ஓப்பன் பண்ணுவோம். பெட், கபர்ட், பாத்ரூம்னு ரூம் ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் எடுப்போம். ஃபைனலாக ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக லிஃப்ட்டுக்குள்ளே போவோம். ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே நிற்கும்போது கூட சார்ஜர் பேக்குள்ளே தான் இருக்கான்னு ஒரு டவுட் வரும் பாருங்க. ஹோட்டல் செக் அவுட் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வரும், எல்லா திங்ஸும் எடுத்துட்டோமான்னு. அந்த டவுட் மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் போகும். ஹோட்டல் சேஞ்ச் ஆகலாம், ரூம் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன ஹோட்டல் ரியாலிட்டிஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இது எல்லாமே ஹோட்டல் ரியாலிட்டிஸோட பார்ட் 1 தான். நான் மிஸ் பண்ணது இன்னும் நிறைய இருக்கும். கமெண்ட்ஸில் உங்கள் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஹலோ மனசே, இன்னும் இந்த மாதிரி லைஃப் ரியாலிட்டி ஃபன் கண்டென்ட்டுக்கு மனசின் மூமெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.